புதுச்சேரி வேல்ராம்பட்டி ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து 30க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் கட்டி வசித்து வந்தனர். இந்த சாலையில் 2 தனியார் பள்ளிகள், ஒரு தனியார் கல்லூரி ஆகியவை உள்ளன. மேலும் வில்லையனூர், கொம்பாக்கம் செல்லும் பொதுமக்கள் இந்த சாலையை பிரதானமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வந்தனர். எனவே சாலையில் காணப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் மாற்றிடத்தில் மனைப்பட்டா வழங்கப்பட்டது. எனினும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்தனர். இதனையடுத்து அந்த இடத்தை காலி செய்யுமாறு நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளிலிருந்து பொருட்களை வீட்டின் உரிமையாளர்களே தாமாக முன்வந்து அகற்றினர். தொடர்ந்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு அங்கிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை இடித்து அகற்றும் பணியை தொடங்கினர். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.